சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு இருக்கும் கஷ்டத்திற்கு ஆறுதல் சொல்ல யாராவது வர மாட்டார்களா? நமக்கென்று ஆறுதலுக்கு ஒருவர் கூட இல்லையே என்று வருந்துகிறாய். ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் கண்டிப்பாக தேவைதான். ஆனால் அது உண்மையாக நபராக இருக்க வேண்டும். போலியாக ஆறுதல் சொன்னால் அது கவலையை போக்காது, வெறும் வார்த்தையாக மட்டும்தான் இருக்கும். உனக்கு யாரும் இல்லாத பட்சத்தில் உனக்கு உண்மையான நபர் ஆறுதல் சொல்ல இல்லை என்றால் எதற்கும் நீ கவலைப்படாதே. உனக்காக ஆறுதலாகவும் மனதைரியத்தை தரவும் நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. அப்படி இருக்கையில் நீ படும் கஷ்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? ஒரு நாள் கஷ்டம் வரும், மறுநாள் சந்தோஷமும் வரும். இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் இந்த ரெண்டையுமே பார்த்து தான் ஆக வேண்டும். என்னிடம் ஒன்று கேட்கிறாய், சாயப்பா சொல்லும் ஆறுதல் எப்படி நமக்கு கேட்கும் என்று. சாயப்பா சொல்லும் ஆறுதல் எப்படி நமக்கு கேட்கும் என்று கேட்கிறார். என்னை முழுவதுமாக நீ நம்பினால் நான் சொல்லும் ஆறுதல் உனக்கு கேட்டே தீரும். அது உன் கனவில் கூட வந்து சொல்வேன். இல்லை என்றால் மறைமுகமாவது உனக்கு ஆறுதல் சொல்வேன். ஆறுதல் சொல்ல உனக்கு யாரும் இல்லை என்று மட்டும் நீ நினைக்காதே. உனக்கு நான் இருக்கிறேன், எந்த கவலையும் வேண்டாம். உனக்கு துணையாகவும் உனக்கு ஆறுதலாகவும் உனக்கு நான் இருக்கிறேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.